அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் டிஎன்பிசி சேனல். ஸோ குரூப் ஒன் அஸ்பிரன்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகிற சனிக்கிழமை ஜூலை 13ஆம் தேதி எக்ஸாம் வந்துருக்கு, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமு. ஸோ அதுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறப்ப யூசர் ஐடி வந்து மறந்துருச்சு சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அது அது ப்ளஸ் அந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறப்ப அப்ளிகேஷன் ஐடியும் மறந்துருச்சு, என்கிட்ட அப்ளிகேஷன் வந்து எங்கே இருக்குன்னு தெரியல, ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம அந்த ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. போயிட்டு இது பார்த்தீங்களா, ஃபர்காட் யூசர் ஐடி. நீங்க சப்போஸ் யூசர் ஐடி ஃபர்காட் பண்ணிட்டீங்க, எனக்கு யூசர் ஐடி வந்து தெரியல அப்படின்னு சொன்னா, இந்த ஃபர்காட் யூசர் ஐடியும் அதே மாதிரி பாஸ்வேர்டு எனக்கு தெரியல அப்படின்னு ஃபர்காட் பாஸ்வேர்டில் உள்ள போய் பண்ணி. ஸோ ஃபர்காட் யூசர் ஐடி வந்து ப்ரெஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். சரியா, ஃபர்காட் யூசர் ஐடி வந்து பயனாளர் குறியீடு மறந்து விட்டதான்னு சொல்லிட்டு ஃபர்காட் யூசர் ஐடி கொடுத்தா உங்களுக்கு இந்த டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும்னா, இதில் எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்டர் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி சர்டிஃபிகேட் நம்பர் ஏதாவது ஒன்று. ஸோ எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் பேர், அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் டேட் ஆஃப் பர்த், ஸோ மந்த்து இயர், டேட்டு மந்த்து இயர் ப்ளஸ் செலக்ட் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண இமெயிலில் அந்த ஐடி வேணுமா, இல்லாட்டி மொபைலில் அந்த ஐடி வேணுமான்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரும் என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ மொபைல் நம்பரும் இமெயிலோ, ஸோ ஏதாச்சும் ஒன்று என்டர் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஐடி வந்து ஃபோனில் வந்து மெசேஜ் வந்து வந்துடும். ஸோ அப்போ எனக்கு ஐடி வந்துருச்சு, பாஸ்வேர்டு எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அதே திருப்பி போய் நீங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்தா உங்களுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி உங்களுக்கு மொபைலில் வந்துருக்கு, அந்த லாகின் ஐடி போட்டுட்டு இங்கே பிறந்த தேதி, மந்த்து, வருஷம், ஸோ 3 போட்டுட்டா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மொபைலா இமெயில் அதே தான், ஐடிக்கு என்ன யூஸ் பண்ணீங்களோ அதே தான் பாஸ்வேர்டு. ஸோ இங்கே ரெஜிஸ்டர் மொபைல் கொடுத்தா உங்களுக்கு மொபைல் நம்பர் மொபைலில் வந்து என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து மொபைலில் வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் ஐடி கண்டுபிடிக்கிறது, பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கிறது. ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் இப்போ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ரெஜிஸ்டர்ட் யூசர். ஸோ ரெஜிஸ்டர் யூசர் போனாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி காமிச்சா, ஸோ இதை காமிக்கும் ரெஜிஸ்டர் யூசர். ஸோ ரெஜிஸ்டர் யூஸருக்கு வந்து போகணும். ஸோ ரெஜிஸ்டர் யூஸருக்கு போனால் இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதாவது உங்கள் பேர் போட்டு ஓப்பன் ஆகும், வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் வந்துடும். ஸோ அதில் வந்து இந்த அப்ளிகேஷன் ஐடியும் டேட் ஆஃப் பர்த் இது வந்து கேட்கும். எனக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறப்ப அப்ளிகேஷன் ஐடி வந்து மறந்துச்சு சார், என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதில் போங்க. ஸோ அதே இதில் அதே ஹோம் பேஜில் போங்க. ஹோம் பேஜில் போனால் இந்த விண்டோ டேஷ்போர்டில் போனால் உங்களுக்கு கரண்ட் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். ஸோ அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் அப்ளை பண்ண இது வரைக்கும் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் குரூப் ஒன்று எங்கே அப்ளை பண்ணுவீங்களோ அதை மட்டும் பாருங்கள். ஸோ பார்த்துட்டா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனோட இது வந்து வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு அப்ளிகேஷன் ஐடி, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த ஹால் டிக்கெட் என்னென்ன சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 9:30 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு 8:30க்கு நீங்கள் 9 மணிக்கு ஹால்குள்ளே இருக்கணும். ஸோ 8:30க்குலாம் அந்த சென்டருக்குள்ளே இருக்கணும், 9 மணிக்கு வந்து ஹால்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நேட்டிவ் மார்க் வந்து எப்படி ஷேர் பண்ணக்கூடாது, ஸோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ரீட் பண்ணிக்கோங்க. உங்கள் எக்ஸாம் ஹாலை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் ஹால் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. அது போக உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா முன்னாடி நாள் வந்து போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அட்ரஸ் வந்து நல்லா செக் பண்ணிட்டு இதாக போகும். ஏன்னா ஒரே நேமில் 2 சென்டர் வந்து இருக்கும். சரியா, ஒரு சென்டர் வந்து காலேஜ் இருக்கும், இன்னொரு சென்டர் யூனிவர்சிட்டி இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் குழப்பங்கள் இருக்கும். ஸோ அதனால நல்லா பார்த்துக்கோங்க. அதில் அட்ரஸும் உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, என்ன அட்ரஸ்ன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா முன்னாடி நாள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல. ஸோ தூரமாக இருந்தால் உங்களுக்கு தெரியாத இடமா இருந்தால் கொஞ்சம் முன்னாடி நாள் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ வரப்போற குரூப் ஒன் தேர்வில் வெற்றி அடைவதற்கு சிவில் டிஎன்பிசி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.